நீங்க மனசு வச்சு எதுவுமே நடக்கும் சார். இனிமே கடை எதுக்கு வந்து இப்ப எதுவுமே இருக்கு போறதுல எல்லாம் முயற்சி இல்ல, சண்டை போட்டுதான் இருக்கும், போராட்டம் இருக்கும். எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களும் நீங்க முடிவு பண்ணா போதும். அது எலெக்ஷன் நேரத்தில் 500 ரூபா 1000 ரூபாய் கொடுத்து ஏமாத்திடுறாங்க. காசு 500 ரூபாய் கொடுத்தா அப்படியே நோக்கமே அதுதான். எத்தனை குடும்பம் பாதிச்சிருங்க சார்? எத்தனை பிரச்சனை பண்ணணும். அதிகாரம் கையில இருந்தா ஒரே கையெழுத்து போடுவேன். அதிகாரம் கொடுக்கறதுக்கு நீங்க தான் எல்லாமே ஆதரவு கொடுக்கணும். சரிம்மா, பண்ணுங்க சார். பாருங்க, எல்லாம் கொஞ்சம் தைரியமா இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் சரிம்மா, வரும்மா, மனசு வச்சீங்கன்னா வருவாங்க. இந்த ஏரியாவை பொறுத்துட்டா நேத்துல இருந்து இது வரைக்கும் 10 பேர் இறந்துட்டாங்க. மீதி இந்த ஆட்கள் எல்லாருமே வந்து சீரியஸ் கண்டிஷன். பாண்டிச்சேரியில இருக்காங்க, சேலத்துல இருக்காங்க. பார்த்து ஏதோ இவங்க எல்லாம் வந்து அன்னன்னைக்கு வேலைக்கு போனாதான் கையம் ஆகாரம். ஏதாவது இப்ப இந்த நிதி உதவி கொடுக்குறாங்க, இந்த நிதி உதவியை வச்சு என்ன பண்ண முடியும் ஐயா? இந்த பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கணும். இப்ப அந்த பணத்தை வச்சுட்டு எத்தனை வருஷத்துக்கு வாழ முடியும்? இந்த ஹெல்ப் பண்றதுக்கு பதிலா இப்ப கணவரை இழந்தவங்களுக்கு எல்லாம் சட்டத்துல ஒரு வேலை ஒண்ணு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். எங்களுக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இங்க யாருமே கவர்மெண்ட் ஜாப்ல எல்லாம் கிடையாது. காய்கறி மார்க்கெட் போறாங்க, ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பாதிப்பாங்க. 150 ரூபாய் அங்க கொடுத்துட்டு 50 ரூபாய் இங்க வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே. சரி.